ஃப்ரெண்ட்ஸ், உங்க மலரக்கா நாங்க இங்க ஒரு ஊருக்கு வந்தோம் பார்த்துக்கோங்க. இது எந்த ஊருன்னா? இது வந்து மாரமங்கலம். இது மாரமங்கலம் ஊரா? நல்ல பாமியா இருந்தாங்களே. இந்த அண்ணா வந்து நாங்க ஒரு அட்ரஸ் கேட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. அப்போ இப்படி வந்து கேட்கும் போது வாழைக்காய் அந்த வாழைக்காய் அரைச்சி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க வாழைக்காய். அப்புறம் இந்த இது பக்கத்துல இருந்துச்சு, இந்த வாழை இது. அப்ப நான் அட்ரஸ் கேட்டு போகும்போது இந்த வாழைப்பழம் யாருக்குன்னா உங்களுக்கு வேணுமான்னு கேட்டீங்களா? அப்படி யாருக்கு மனசு வரும்? அவங்க சொந்த வாழை தோட்டம். என்னெல்லாம் வச்சிருக்கீங்க உங்க தோட்டத்துல? கற்பூரவள்ளி, சக்கை, இந்த கற்பூரவள்ளி வச்சிருக்காங்களா, சக்கை பழம் வச்சிருக்காங்களா, கசலி பழம் வச்சிருக்காங்களா? ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா, ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். பார்த்தீங்களா தம்பி? அம்மா பேரு. இந்த மனசு கொடுக்கறதுக்கு யாருக்கு வரும்? பழத்தாறு என்னன்னா எல்லா பழத்தாரும் வச்சிருக்கீங்களே, இது வீட்டுக்கு கொண்டு போறீங்களான்னு கேட்டேன். அக்கா இருங்க, உங்களுக்கு வேணுமாம்மா, இந்தாங்க அப்படிங்க. நல்ல மனசு அவரு. இவர் வந்து மாரமங்கலம், பிறந்த ஊரே மாரமங்கலம் தானா? கொற்கைக்காரரு. அப்படி இங்க தோட்டம் போட்டிருக்கீங்க. தோட்டம் கொற்கைக்காரரும் இங்க தோட்டம் போட்டிருக்காப்ல. பாத்தீங்களா? நாங்க தூத்துக்குடியில இருந்து வரோம். ஆமா, தூத்துக்குடியில இருந்து வரோம். இங்க பாத்தீங்களா எவ்வளவு அதிசயம். நல்ல மனுஷங்க உலகத்துல இருக்காங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. எந்த ஊர் அழிஞ்சாலும் நம்ம ஊர் அழியாம மழை பெய்யுது. அப்படியா? இங்கேயும் தண்ணி வரலையாம், பெருகலையாம். பாத்துக்கோங்க, இந்த வருஷம் வரும், மழை வரட்டும். உங்க ஊர் அழியில தண்ணி வராதுன்னு சொல்றீங்களோ? எங்க ஊர்ல மேட்ல ஏறவே இல்ல. பாத்தீங்களா? மத்த ஊர் பூரா அழிஞ்சு தண்ணி ஏறிச்சா, இந்த ஊர்ல அழியலையா? நல்ல மனுஷங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? இந்த இடத்துல தண்ணி போச்சு. அப்படியா? ஆனா இவங்க தோட்டம் அழியல. பாய் சொல்லிருங்க அண்ணா. பாய். சந்தோஷம்.